வெரி குட் மார்க்ஸ் தான். நம்ம வந்துட்டு லைஃப் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. அந்த 4 இயர்ஸ் நல்ல காலேஜ்ல படிக்கிறதுக்கு இந்த 3 ஹவர் எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அந்த 3 ஹவர் எக்ஸாம்ல நம்ம எஃபெக்டிவா எப்படி நம்ம மாசா மார்க் வாங்குறது, கிளியரா எப்படி நம்ம எல்லாமே பண்றது அப்படின்ட்டு. ஸோ புரியுதா? அதுதான் கிளியரா அதை கொண்டு வந்திருக்கேன். ஹே கைஸ், வெல்கம் டு செங்கவிஜய் தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஜெய் மெயின் 2025 எஃபெக்டிவ் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் நம்ம ஜெய் மெயின் 2025க்கு ஃபர்ஸ்ட் செஷனுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைக் 25 டேஸ் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த 25 டேஸ் மட்டும் தான் இருக்கே தவிர நம்ம எப்படி கரெக்டாக டைமை யூட்டிலைஸ் பண்ணுறது, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறது, எவ்வளோ சப்ஜெக்ட் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறது, கிளியராக எஃபெக்டிவாக நம்ம எக்ஸாமை நம்ம மாதம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கிளியராக பண்ண போகிறோம் ஒரு ஸ்டெப்பாக. ஸோ அதான் இங்கே முதல்ல கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல டார்கெட், அதுக்கு முன்னாடி கோல் செட்டிங். ஸோ கோல் செட்டிங்னு வரும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க NIT திருச்சி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுவே ஒரு கோல் செட்டிங் தான் உங்களுக்கு. இப்போ எல்லாருக்குமே நமக்கு என்ன, இப்போ ஜெய் மெயின் படிக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு NIT போகணும், இல்லை IIT போகணும். ஸோ ஜெய் மெயின் மூலியமா நம்ம IIT போக முடியாது, ஜெய் மெயின் மூலியமா நம்ம NITக்குள்ள போகலாம். ஸோ NITல இருக்க டாப் NIT என்ன, NIT திருச்சி. அது நம்ம ஹோம் ஸ்டேட் வேற கோட்டா வேற இருக்கு. அதனால எல்லாருக்கும் ஆசை இருக்கும் NIT திருச்சி, அது எல்லாரும் கோலா கூட இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ முதல்ல கோல் செட்டிங் NIT. எக்ஸாம் வந்துட்டு 3 hours மட்டும்தான். ஸோ எக்ஸாம் வந்து 3 hours. நீங்கள் அந்த 3 hoursக்கு எவ்வளோ டைம் நீங்கள் கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் 11th ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறைய பேர் 11th ஆரம்பிச்சிருப்பீங்க, லைக் அது 2 years. 11th ஆரம்பிச்சிருந்தா அது 2 years. நிறைய பேர் 6th படிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் 9th படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் எவ்வளோ, நான் லீஸ்ட் கேஸ் கிட்டத்தட்ட நீங்கள் 3 hours எக்ஸாமுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 2 years கொடுக்குறீங்க. எதுக்கு அந்த 2 years கொடுக்குறீங்க? 4 years காலேஜுக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த 4 years காலேஜ் படிக்கிறது வந்துட்டு இந்த 3 years எக்ஸாம்ல டிட்டர்மின் ஆகுது. அந்த 3 years எக்ஸாம் வந்துட்டு எப்படி இந்த 2 years நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறது. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இந்த 4 years வந்துட்டு நீங்க நல்லா காலேஜ்ல போனா லைக் வெரி குட் மார்க்ஸ் தான். நம்ம வந்துட்டு லைஃப் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. அந்த 4 years நல்ல காலேஜ்ல படிக்கிறதுக்கு இந்த 3 ஹவர் எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அந்த 3 ஹவர் எக்ஸாம்ல நம்ம எஃபெக்டிவா எப்படி நம்ம மாசா மார்க் வாங்குறது, கிளியரா எப்படி நம்ம எல்லாமே பண்றது அப்படின்ட்டு. ஸோ புரியுதா? அதுதான் கிளியரா அதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ டார்கெட் என்ன, முதல்ல டார்கெட் அப்படி வரும்போது டார்கெட் போட்டிருக்கேன் 150+. ஸோ 150+ நீங்க வாங்கினாலே கண்டிப்பா என்ன எடுத்துருச்சு கிடைச்சிடும். ஆனா அந்த 150+ வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல வாங்கணும். நான் திரும்பி சொல்றேன், அந்த 150+ யூ ஹேவ் டு கெட் இட் இன் ஃபர்ஸ்ட் செஷன், நாட் இன் செகண்ட் செஷன். செகண்ட் செஷன்ல நீங்க 150+ வாங்கினா கூட வாய்ப்பு எல்லாம் வரவே வராது. திரும்பி சொல்றேன். ஸோ 150+ நீங்க என்ன 150+ வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன எடுத்துச்சு போகலாம். ஆனா ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் செஷன்லாம் வாங்கணும். அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்துட்டு இப்போ ஒரு மாசத்துல வரப்போகுது. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இந்த 150+ நீங்க வாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 98+% கிடைச்சிடும். சம்டைம்ஸ் நீங்க வந்துட்டு 99% கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 98.5 அப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ புரிஞ்சுதா? 98% மேல வாங்கிட்டீங்கன்னா, அந்த 150+ வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன திருச்சி கிடைச்சிடும். இதுதான் சொல்ல வந்து. ஸோ டார்கெட் நமக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இதான் லீஸ்ட் கேஸ் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு 99+% வாங்கின ஆசை இருக்கும். அது கூட ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, டார்கெட் 150+. ஸோ இப்போ அந்த 150+ வந்துட்டு PCM கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். மார்க்ஸ் PCM எவ்வளோ வாங்கணும், டைம் PCMக்கு எவ்வளோ கொடுக்கணும். ஸோ புரியுதா? ஸோ மார்க்ஸ் அப்படி வரும்போது அது டிபெண்ட்ஸ் ஆன் யோர்ஸ் தான். இப்போ முதல்ல வந்துட்டு லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கு. லைக் குறிப்பிட்ட டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பிட்ட பேருக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் நிறைய வரும், லைக் ஃபிசிக்ஸ் நல்லா வரும், கெமிஸ்ட்ரி நல்லா வரும், மேக்ஸ் நல்லா வரும், லைக் அது டிபெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மோர் தென் half of the percentage, அந்த மாதிரி 50%க்கு மேல. அதனால நான் வந்துட்டு மெஜாரிட்டி கேஸ் தான் பாக்குறேன். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லைக் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் மேக்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸ் வேணான்றது கேஸ்ல பார்க்கும்போது PCM அப்படி இருக்கும்போது பிசிக்ஸ் 70 எடுத்துக்கோங்க, கெமிஸ்ட்ரி 70 எடுத்துக்கோங்க, மேக்ஸ் 10 எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லா 70+, இங்க 10+. நீங்க மேக்ஸ்ல 3 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்க. யோசிச்சு பார்த்தீங்க, 3 கொஸ்டின் மட்டும் தான். சிம்பிளா தான் இருக்கும் மேக்ஸ் கூட. நான் வந்துட்டு எல்லாமே போட சொல்ல, கஷ்டம் தான். பட் ஆனால் 3 லைக் நீ மேக்ஸ்ன்ற வர கேஸ்ல வந்துட்டு கண்டிப்பா 25 கொஸ்டின்ஸ்ல மினிமம் 5 questions will be very easy. Minimum 5 questions will be very easy. நான் விளையாட்டுக்கா சொல்ல டேரக்டா ஃபார்முலா போடுறது இல்லை. லைக் ஒரு கொஸ்டினுக்கு 2 minutes டைம் கொடுத்தா கூட you will be able to get it the 20 marks. நான் விளையாட்டுக்கு சொல்ல 5 questions will be very easy. அதுதான் சொல்றேன், புரியுதா? அதனால ஓகே, லீஸ்ட் கேஸ்ல இருப்போமே, மேக்ஸ் வேணான்ற கேஸ் நான் வந்துட்டு 10 marks எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மேக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, மேக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு வரும்போது இன்னொரு கேஸ் கூட இருக்கு. 60+, இங்கே 60+, மேக்ஸ் will be 30+.
ஸோ 30+ன்ற கேஸில் வரும்போது நீங்கள் 8 கொஸ்டின் மட்டும் தான் மேக்ஸ் அட்டன் பண்ணணும். 8 கொஸ்டின் மட்டும் தான், வேற எதுவுமே சொல்ல. லைக் 8 கொஸ்டின்ஸ் மட்டும் தான். எவ்வளோ சிம்பிள் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த 2 கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸில் லைக் நிறைய பேர் மேக்ஸ் வீக்காக இருக்கிறனால மேக்ஸை குறைச்சி பற்றி பேசிகிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆனால் மேக்ஸ்ன்றது மெயின் திங் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங்கே இல்லை. இன்ஜினியரிங்னா மேக்ஸ் கண்டிப்பாக வேணும். லைக் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மேக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜெயில படிக்கலன்னா கூட கண்டிப்பாக போர்ட்ஸில் படிச்சிருங்க, நல்லா படிச்சிருங்க. சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் எது படிக்கிறீங்களோ கண்டிப்பாக மேக்ஸ் நல்லா மார்க் வாங்கி நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் படிக்க போறீங்க ஜெய் மெயின் மூலியமா. இன்ஜினியரிங்ல மேக்ஸ் தான் ரொம்ப 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 லைக் ஃபுல் இல்லாமல் நீ மேக்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. லைக் டேரக்டா மேக்ஸ் வராது. மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் டேரக்டா இருக்காது. பட் ஆனால் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் மேக்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதான் சொல்றேன். 12th மேத்தமேட்டிக்ஸை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. கேல்குலஸ் கண்டிப்பா எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ்லயும் இருக்கு. ஸோ புரியுதா? ஸோ இப்போ நம்ம மார்க்ஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு, ஈச் சப்ஜெக்ட் மார்க்ஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ புரியுதா? ஸோ டைம் கொடுக்கணும். இப்போ ஸோ டைம் கொடுக்கணும். டைம் வந்துட்டு இப்போ நீங்க மேக்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க்ஸா எடுக்கிறீங்க. 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் தான். அதனால நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்க 3 கொஸ்டின்ஸ் தான் போடுறீங்கன்னா நீங்க மேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்துக்கோங்க. 20 minutes for just 3 questions. Okay, 20 minutes for max. Okay, 20 minutes போச்சுன்னா நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 180 minutes 20 minutes போயிடுச்சு. மீதி 160 minutes இருக்கு. 160 minutes 80 minutes 80 minutes 1 hour 20 minutes physics, 1 hour 20 minutes chemistry. இவ்வளோ ஈஸியா லைக் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 hour 20 minutes physics, 1 hour 20 minutes chemistry, 20 minutes mathematics. நீங்க 30+ எடுக்கிறீங்களா? ஓகே, 40 minutes வச்சுக்கோங்க. 40 minutes for max. 40 minutes for max நீங்க வந்துட்டு 1 hour 10 minutes for physics, 1 hour 10 minutes for chemistry. இந்த மாதிரி டைமை கிளியரா கால்குலேட் பண்ணி லைக் இப்போ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதான் ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும். இதுதான் இப்போ மார்க்ஸ் தெரிஞ்சிச்சு. கொஸ்டின் இது 15+, இது 15+, இது வந்துட்டு 7+, இப்போ 8+ வச்சுக்கோங்க. 15 15 8. ஓகே, கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டு 38 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ண போறீங்க. 38 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த லெவல் நம்ம ரீச் ஆயிடலாம். இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். 38 கொஸ்டின்ஸ் மட்டும் தான். திரும்பி சொல்றேன், 38 கொஸ்டின் மட்டும் தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டைமும் பார்த்தாச்சு, மார்க்கும் பார்த்தாச்சு, கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. இதுதான் லைக் இதை வந்துட்டு எப்படி நம்ம ஃபாலோ பண்றது, எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுன்னு லைக் எக்ஸாம் டைம்ல போய் நம்ம ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் முன்னாடி நமக்கு இப்போ 25 days இருக்கு. இந்த 25 daysல வந்துட்டு நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட லைக் கிளியரா ஃபாலோ பண்ணாதான் நம்ம எக்ஸாம் டேல சூப்பரா எஃபெக்டிவா ஃபாலோ பண்ண முடியும். கரெக்டா? அதனால இந்த 25 days என்ன பண்றீங்கன்னா, நான் வந்துட்டு மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜில 2 days ஒன்ஸ் ஒரு மார்க் டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிசிஎம் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன் பாருங்க. பிசிஎம் ஸ்ட்ராட்டஜி 2 days ஒன்ஸ். ஸோ கொடுத்தேன். அந்த மார்க் டெஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். எப்படி செலக்ட் பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு ஒரு புக் வச்சிருப்பீங்க, ஒரு ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பீங்க, எதுவாக இருந்தாலும் லைக் குறிப்பிட்ட டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்றது வேற, லைக் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் என்ன பண்றீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் இந்த 2 days இந்த சாப்டர்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த 2 daysல வந்துட்டு அந்த சாப்டர்ஸ்ல ஒரு 15 கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின் 25 கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 25 கொஸ்டின்ஸ் இப்போ மேக்ஸ் 1 hour கொடுக்குறீங்க, கெமிஸ்ட்ரி கொடுக்குறீங்க, மேக்ஸ் கொடுக்குறீங்க, பிசிக்ஸ் கொடுக்குறீங்கன்னா, ஆர்எல்ஸ் நீங்க 3மே சேர்த்து கொடுக்குறீங்கன்னா அந்த 2 daysல அப்படி பார்க்கும்போது கிளியரா இந்த டார்கெட் பிளஸ் இந்த டைம் வச்சுக்கிட்டு, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 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 வாரமா லைக் 2 days ஒன்ஸ் நீங்க 12 மார்க் டெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. 12 மார்க் டெஸ்ட்ல நீங்க வந்துட்டு லாஸ்ட் 10 days என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஃபுல் பேப்பர் டெஸ்ட் கொடுக்க போறீங்க. ஸோ நிறைய கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டு லைக் 17 மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 17 மார்க் டெஸ்ட்ல நீங்க எல்லாமே இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இந்த மார்க்ஸ், இந்த டைம், அதுமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிளியரா சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சா இதுதான் பிசிஎம் ஸ்ட்ராட்டஜின்ட்டு. இன்னொன்று பிசிக்ஸ்க்கு என்ன பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணணும், மேக்ஸ்க்கு என்ன பண்ணணும், முதல்ல புரிஞ்சுக்கோங்க சப்ஜெக்டை. மேக்ஸ்ன்றது ஏன் நீங்க போட்டிருக்க பாருங்க, அக்யூரேசி ஓவர் வால்யூம். ஸோ அக்யூரேசி ஓவர் வால்யூம்னா, அக்யூரேசினா ரொம்ப கரெக்டா லைக் 3 கொஸ்டின் இருக்கிறீங்க, 3மே கரெக்டாக தான் இருக்கணும். நோ நெகட்டிவ் ஷுட் பி தேர். புரியுதா? அக்யூரேசி ஃபுல்லா இருக்கணும், 100% அக்யூரேசி இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன் அக்யூரேசி ஓவர் வால்யூம். நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் போட போறது இல்லை, ஒரு 3 கொஸ்டின் தான் போட போறீங்க. ஒரு கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் தான் போட போறீங்க. அந்த 8 கொஸ்டின் நீங்க என்ன பண்றீங்கன்னா அக்யூரேசி 100% 100% எல்லா கொஸ்டின்ஸ் கரெக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ புரியுதா? அதான் மேக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணும். கெமிஸ்ட்ரி அப்படி பார்க்கும்போது நீங்க கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம் நெகட்டிவ். ஸோ 2 கொஸ்டின்ஸ் நீங்க நெகட்டிவ் கொடுக்கலாம். அதே தான் பிசிக்ஸ்க்கு சொல்றேன், 2 கொஸ்டின்ஸ் நெகட்டிவ் கொடுக்கலாம். அதுக்கு மேல நீங்க கொடுக்க கூடாது. இப்ப சொல்றேன்னா அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா இப்பவே 2 + 2 4 -4 1 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணது வேஸ்ட், டைமும் வேஸ்ட், நீங்க கரெக்டா பண்ண டைமும் வேஸ்ட், தப்பா பண்ண டைமும் வேஸ்ட். யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. புரியுதா? ஸோ 2 + 2 4 கொஸ்டின்ஸ். ஸோ அட் தி மேக்ஸிமம் 4 நெகட்டிவ் மேல போகவே கூடாது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 கொஸ்டின் மேல போகவே கூடாது. நெக்ஸ்ட் அதான் பிசிக்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். பிசிக்ஸ் வந்துட்டு கான்செப்ட் பிளஸ் கெமிஸ்ட்ரி வந்துட்டு கான்செப்ட் பிளஸ் சம்ஸ் தான். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சம்ஸ் தான். ஆர்கானிக் இன்ஆர்கானிக்லாம்
ஃபுல்லாக கான்செப்ட் தான். மேக்ஸ் ஒன் ஒன்லி சம்ஸ் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு புக் எடுத்து அந்த புக் எடுத்து ரஃப் நோட் இருக்கா போட்டே இருங்க, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐடியா ஜென்ரேட்டிங் தான் ஃபுல்லாக மேக்ஸ், இன்ஜினியரிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். திரும்பி சொல்கிறேன், எல்லா வீடியோஸும் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் கிளியராக ஃபாலோ பண்ணுங்க. மெயின் திங் இப்போ வர்றது தான். இங்கே பாருங்க, WRS இங்கே DRS போட்டிருக்கேன். DRS எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், டோனி ரிவ்யூ சிஸ்டம் மாதிரி. WRS நம்ம கிரிக்கெட்ல DRS ஃபாலோ பண்றாங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ என்ன ஃபாலோ பண்ணணும், WRS வீக்லி ரிவ்யூ சிஸ்டம். ஸோ இந்த வீக்லி ரிவ்யூ சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அது வீக்லி ரிவ்யூ சிஸ்டம் என்ன, நீங்க இந்த மார்க் டெஸ்ட்லாம் கொடுக்குறீங்க, ஒரு வீக்ல ஒரு 3 மார்க் டெஸ்ட் போடுறீங்க, அதில் 2 மார்க் டெஸ்ட் போடுறீங்க வச்சுக்கோங்களேன். இதை நான் ஃபாலோ பண்றேன்னா, ஏன் இப்போ இதை ஃபாலோ பண்ணலன்னா, லைக் எனக்கு வந்துட்டு இப்போ மேக்ஸ் வந்துட்டு லைக் 3 கொஸ்டின் கூட நான் 20 மினிட்ஸ்ல போட முடியல. 20 மினிட்ஸ்ல 3 கொஸ்டின் போட முடியல, 40 மினிட்ஸ் ஆகுது 3 கொஸ்டினுக்கு அப்படின்னா குறைச்சு ட்ரை பண்ணுங்க. லைக் ஃபாஸ்டா சம்ஸ் ஆஃப் ஃபாஸ்டா போட்டு பாருங்க. லைக் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிசிக்ஸ்க்கு ரிவ்யூ பண்ணணும், கெமிஸ்ட்ரிக்கு ரிவ்யூ பண்ணணும், மேக்ஸ் ரிவ்யூ பண்ணணும். ஒரு மார்க் டெஸ்ட்க்கும் இதை ஃபாலோ பண்றீங்களா, டைம், கொஸ்டின்ஸ், மார்க்ஸ் இதை ஃபாலோ பண்றீங்களா, ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. வீக்லி அதுக்கு பேர் தான் WRS வீக்லி ரிவ்யூ சிஸ்டம். புரியுதா? கண்டிப்பா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் ரிவிஷன் மாதிரி, இது ரிவ்யூ சிஸ்டம். புரியுதா? இதெல்லாம் கிளியரா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ரீச் இயர் அட் 150+. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. லைக் எவ்ரிதிங் நீங்க ஆன் தி ஸ்பாட் எல்லாமே எதுவுமே நடந்துடாது. கொஞ்சம் ஒர்க் பண்ணாதான் நீங்க பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த 25 days கொடுத்துருக்கேன். 17 மார்க் டெஸ்ட் இருக்கு. 17 மார்க் டெஸ்ட் நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஸோ புரியுதா? ஸோ என்ன எடுத்துருச்சு லேண்ட் ஆயிடலாம் 150+க்கு. ஸோ புரியுதா? இதுதான் கிளியரா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எதுக்கு ஃபாலோ பண்ணணும், ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிளியரா கொண்டு வந்திருக்கேன் 4 பாயிண்ட். வை யூ ஷுட் ஃபாலோ தி ஸ்ட்ராட்டஜி அப்படி பார்க்கும்போது கிளியரா டைம் அலோகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். கிளியர் டைமிங் அலோகேஷன். லைக் நீங்க போயிட்டு தடுமாற தேவையில்லை. எக்ஸாம்ல போயிட்டு கிளியரா இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் இதான் பண்ண போறேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, இட் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க, கண்டிப்பா கிளியர் டைம் அலோகேஷன் கொடுத்துருவீங்க. புரியுதா? அதுக்காக தான். நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு ஸ்கோர் டார்கெட்ஸ். ஸோ பேலன்ஸ்டு ஸ்கோர், நீங்க வந்துட்டு இந்த மார்க் தான் வாங்க போறீங்கன்னு தெரியும், கண்டிப்பா அதை மட்டும் தான் பண்ண போறீங்க, அந்த மார்க் தான் வாங்க போறீங்க தெரியும். ஸோ பேலன்ஸ் எல்லாமே கிளியரா பண்ணுவீங்க. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அதான் WRS DRS. ஒரு எக்ஸாம்லயும் நீங்க வந்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதை டோனர் ரிவ்யூ சிஸ்டம் மாதிரி WRS சிஸ்டம் வீக்லி ரிவ்யூ சிஸ்டம்ல ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்க வந்துட்டு அப்படியே ஒன்னொன்னா தப்புலாம் கரெக்ட் பண்ணி நீங்க ஒரு லெவலுக்கு வந்துடுறீங்க. 100% சூப்பரா இருவீங்க. சூப்பர். அதுக்கு தான் நெக்ஸ்ட் மெயின் திங் வருது பாத்தீங்கன்னா சாப்டர் செலக்ஷன். நீங்க இவ்வளவு மார்க் தான் வாங்க போறீங்க அப்படின்னு பாரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் இந்த சாப்டர்ஸ் மட்டும் தான் படிக்க போறேன். நான் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்ட்ரென்த்ஸ் கிளியரா சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்ட்ரென்த்ஸ்னா நீங்க சாப்டர் செலக்ஷன் பண்ணிருப்பீங்க. இப்போ மார்க் நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க, அந்த மார்க் தான் வாங்க போறீங்க தெரியும். அந்த மார்க்குக்கு நான் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண போறேன்னு தெரியும். ஒரு சாப்டர்ல 2 கொஸ்டின் கேட்கறாங்களா, ஒரு கொஸ்டின் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த சாப்டர் செலக்ஷன் ஃப்ரம் 14 போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் சாப்டர் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ சாப்டர் செலக்ஷனுக்கு கிளியரா யூஸ் ஆகும். ஸோ பிசிக்ஸ்ல இந்த சாப்டர் படிக்க போறேன், அந்த சாப்டர்ல வர எல்லா கொஸ்டினும் 100% அக்யூரேசியோட மாசா பண்ணிட்டேன். அது ஒரு மேக்ஸ்க்கும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும். ஸோ புரியுதா? இதான் சாப்டர் செலக்ஷன், WRS = DRS. நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு ஸ்கோர் டார்கெட்ஸ், கிளியர் டைம் அலோகேஷன். இதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்டு வந்தீங்க, வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாங்க, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து DBP சம்ஸ்டே இருக்கேன் டெய்லி. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸும் லாஸ்ட் 10 daysல கண்டிப்பா ஒரு 5 to 6 கொஸ்டின் பேப்பர் சம்ஸ்டே இருப்பேன். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்துட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட். பாப்போம்.